ஹாய் மக்களே! வெல்கம் டு த தேர்ட் ஏர்பட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வருஷத்திலேயே விஜய் ஆண்டனியோட 3வது படமான ஹிட்லரோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். இந்த படத்த படைவீரன், வானம் கட்டட்டும் போன்ற படங்கள குடுத்த டைரக்டர் தனசேகரன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர சிலம்பரசன் தான் லான்ச் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல கௌதம் மேனன், ரியா சுமன், சரண் ராஜ், விவேக் பிரசன்னா, தமிழ், ஆடுகளம் நரேன், ரெடன் கிங்ஸ்லிலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடால ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு விவேக் மர்வன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதைய பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தில தான் நடக்குது. இங்க இருக்கிற ஒரு மலை கிராமத்தில மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு அடிப்படையான வசதிகள் கூட கிடையாது. ஸோ இவங்க எல்லாருக்குமே விவசாயம் தான் வேலையா இருக்கு. அண்ட் இது இல்லன்னா வேற ஒரு மலையூருக்கு போய் தான் வேலை பார்க்குறாங்க. இதுல பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போகணும்னா, அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆத்த தாண்டி தான் இவங்க போகணும். ஸோ நம்ம ட்ரெய்லர பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரிஞ்சுது. ஒரு பக்கம் அரசியல் விஷயங்கள்னா, இன்னொரு பக்கம் கௌதம் மேனன் யாரையோ தீவிரமா கண்டுபிடிக்கிறதுல அந்த வேலையில இறங்குறாரு. ஸோ இதெல்லாம் எப்படி ஒரே கதையா சம்மந்தப்படுதுன்னா, இந்த மக்கள் அந்த ஆத்த தாண்டி தான் அடுத்த ஊருக்கு போகணும் இல்லையா? ஸோ இந்த ஆத்துல அடிக்கடி வெள்ளம் வந்துடுறதுனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதுல ஒரு சிலவங்க இறந்தும் போயிடுறாங்க. இந்த ஆத்துல ஒரு பிரிட்ஜ கட்டணும் அப்படின்றது தான் இந்த மக்களோட கோரிக்கையா இருக்கு. இப்பதான் இந்த இடத்துல நான் கண்டிப்பா பிரிட்ஜ கட்டுவேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் வாக்குறுதி குடுக்குறாரு. ஆனா, அந்த பணத்த இவரு எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இதனால இந்த இடத்துல பிரிட்ஜ் கட்டாமலே போயிடுது. இந்த இடத்துல இருக்கிறவரு தான் விஜய் ஆண்டனி. ஸோ கடைசியில இந்த விஷயத்த தன்னோட கையில எடுக்குறாரு. இந்த பிரிட்ஜ் கட்டப்படாததுக்கான காரணம் என்ன? இதுக்கான அரசியல் நோக்கம் என்ன? விஜய் ஆண்டனி அவரோட விஷயத்துல ஜெயிச்சாரா? இல்லையான்றது தான் ஹிட்லரோட கதைன்னு சொல்லலாம். யூசுவலா நம்ம பார்த்த விஜய் ஆண்டனியோட படங்கள் எல்லாத்துலயுமே அரசியல்ன்ற கான்செப்ட் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆனா, இந்த படத்துல நெறையவே இந்த விஷயங்கள பத்தி பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும். இன்னும் ஷார்ட்டா சொல்லப்போனா, இவரு நடிச்சதிலேயே ரொம்ப வித்தியாசமான படம் இதுதான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த படத்துல இவரு கொஞ்சம் சீரியஸா இருந்தாலும், கொஞ்சம் கலகலப்பான கேரக்டரா ஒரு சில இடத்துல தெரியிறது ரொம்பவே நல்லாருக்கு. இந்த படத்துல ஒரு மலைவாழ் மக்களுக்கு நியாயத்த தேடி தர விஷயமா இந்த கதை நகர்றதுனால, காதல் காட்சிகள இல்லாம இருந்திருந்தா, இந்த படம் இன்னுமே ஒரு நல்ல தாக்கத்த மக்கள் கிட்ட ஏற்படுத்தியிருக்கும். ஒரு பக்கம் விஜய் ஆண்டனிய பார்க்கும்போது, அவரோட ஊர்ல இருந்து வெளிவந்து, அந்த அமைச்சர் எங்கெல்லாம் போறாரு, அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு, கடைசியில அந்த பணத்த அவரோட ஊருக்கு எடுத்துட்டு வர்றதுன்னு, எல்லாமே ரொம்ப துருதுருன்னு ஒரு வேகத்த காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லியாகணும். இன்னொரு பக்கம் அமைச்சரோட பணத்த எடுத்தாலும், இந்த விஷயம் ஈஸியா முடியல. ஸோ அமைச்சர் உடனே போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. இங்க தான் கௌதம் மேனன் ஏசியா உள்ள வராரு. இவர்கிட்ட தான் அமைச்சரோட பணத்த யாரு திருடினான்ற கேஸும் வருது. ஸோ இவரும் ரொம்ப தீவிரமா இறங்கி அந்த ஆள பிடிக்க பார்க்குறாரு. ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி அந்த அமைச்சரையும் பார்த்துக்கணும். இன்னொரு பக்கம் இவர பிடிக்கிறதுக்காக அசைன் ஆயிருக்கிற கௌதம் மேனனையும் பார்க்கணும். ஸோ ஓரளவுக்கு படம் நல்லா விறுவிறுப்பா போகுதுன்னு தான் சொல்லணும். மொத்தத்துல விஜய் ஆண்டனியும், கௌதம் மேனனும் ஒரு நல்ல கேட் அண்ட் மவுஸ் கேம்ன்னு சொல்வோம்ல, அந்த மாதிரி தான் குடுத்துருக்காங்க. 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் செமையாவே இருக்கு. இன்னொரு பக்கம் ரெடன் கிங்ஸ்லி இவரு தான் விஜய் ஆண்டனியோட தங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் இவரு இருக்காரு. இவர போலீஸ் பிடிச்சு அடிக்கிறதா ஆகட்டும், கடைசியில இவரு ஒரு வேல பண்ணுவாரு. அதெல்லாம் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டா இருக்கும். விஜய் ஆண்டனியோட மாறுபட்ட கதைகளம், கௌதம் மேனனோட அதிரடி விசாரணையும் நிறைஞ்ச ஒரு நல்ல கதை. ஸோ கண்டிப்பா இந்த படத்த மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.